நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொன்னா, PACL சம்பந்தமாட்டு நம்ம நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதுல நிறைய PACL முதலீடு பண்ணிறவங்க கேட்டாங்க, நாங்க எப்படி எங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணணும், எங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய முதலீட்டாளர்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய PACL சர்டிபிகேட் நம்பர் வச்சு நீங்க ஈஸியாவே உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். சோ பண்ணாலும் சரி பண்ணாம இருந்தாலும் சரி 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல சோ பண்ணாம இருந்தாலும் ஈஸியாவே நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருக்கேன். கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, இதுல டெஸ்க்டாப் சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க ப்ளூ ஆட்டு நீங்க டிக் பண்ணி வச்சிருங்க. டிக் பண்ணாதான் அந்த ஸ்டேட்டஸ் முழுமையாட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு அந்த மாதிரி காட்டுது. நீங்க அதே போல டிக் பண்ணி வச்சிருங்க. டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸ்ல நீங்க PACL சொல்லிட்டு டைப் பண்ணிருங்க. PACL அப்படி டைப் பண்ணி நீங்க சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, PACL ஹோம் சொல்லிட்டு. சோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் அதனுடைய மெயின் பேஜ் போகும். இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல நமக்கு தேவையில்லாத விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாருங்க, என்கொயரி அபவுட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்கொயரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ப்ளூ கலர் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய PACL சர்டிபிகேட் நம்பரை இதுல டைப் பண்ணணும். அந்த PACL சர்டிபிகேட் நம்பர் அந்த பாண்ட்லயே இருக்கு, நீங்க பே பண்ண ஸ்லிப்லயே இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு யூன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு PACL சர்டிபிகேட் நம்பரை இதுல டைப் பண்றேன். யூ டைப் பண்ணிட்டு அடுத்த அதே போல அதுல நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. நான் டைப் பண்றேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு கேப்சா கொடுத்துருக்கு. இந்த கேப்சாயை இந்த பாக்ஸ்ல நீங்க கரெக்டா டைப் பண்ணணும். சோ நான் டைப் பண்றேன். என்ன கேப்சா கொடுத்துருக்க பாத்தீங்கன்னு சொன்னா 91 இது கேப் லெட்டர் கொடுத்துருக்கு. P1 அதுக்கு அடுத்து VD கொடுத்துருக்கு. VD ஓகே, நான் எல்லாமே கரெக்டா டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச் இந்த ஆப்ஷனை கொடுத்தா போதும். இல்ல நான் டைப் பண்ணல தப்பா இருந்தா இந்த ரீஃப்ரெஷ்ஷா கொடுத்தா போதும். ஸோ நான் எல்லாம் கரெக்டா டைப் பண்ணிருக்கேன். அதனால சர்ச் இந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். நான் இந்த ஆப்ஷனை கொடுத்தாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நமக்கு லோட் ஆயிட்டு நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல ஷோ ஆகும். பாருங்க, நமக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இதுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய PACL சர்டிபிகேட் நம்பர் வரும். அதுக்கப்புறம் அந்த PACL சர்டிபிகேட்ல நம்பர் இருக்கு, உங்களுடைய நேம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தா உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லைட்டா தள்ளி பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பர் வரும். மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் would not be proceed further against you said PACL land alert ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு PACL சைட்ல இருந்து சபி சைட்ல இருந்து செக் பண்ணும்போது ஏதோ லேண்ட் அலர்ட் பண்ணிருக்கதாட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரி லேண்ட் அலர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு கூடிய சீக்கிரத்துல எடிட் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸை ஈஸியாவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.